ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திரை விமர்சனம். இன்னைக்கு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில நாம பார்க்க போற திரைப்படம் விளையாட்டு ஆரம்பம். மேக்ஃபை ஸ்டுடியோ சார்பா ஆனந்த் உதார்கர், கார்த்திகேயன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற இந்த படத்துல யுவன், ஸ்ராவியா, ரியாஸ் கான், பவர் ஸ்டார் ஸ்ரீனிவாசன், பானுச்சந்தர், ஃபெரோஸ் கான், விஜய் ஆனந்த், எலிசபெத், அனுஜா இப்படின்னு நிறைய ஸ்டார்ஸ் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு இசை ஸ்ரீகாந்த் தேவா, சினிமோட்டோகிராஃபி அருண்மொழி சோழன். இந்த படத்துக்கான கதை ஃபெரோஸ் கான். இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது விஜய் ஆர் ஆனந்த், ஏஆர் சூரியன். ஐடி நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்டு வராரு யுவன். ஸ்ரவியாங்கிற அஞ்சனாவை காதலிச்சுட்டு வராரு. இப்படி போயிட்டு இருக்கிற இவங்க காதல் வாழ்க்கையில் ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அது என்னன்னா, யுவனோட ஐடி கம்பெனி வேலை பறிப்போகுது. இதுக்கு அடுத்து என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது யுவனை எம்எல்எம் கம்பெனி இன்டர்வியூவுக்கு போக சொல்கிறாங்க அஞ்சனா. யுவனும் தன் காதலியான அஞ்சனாவோட பேச்சுக்கு மறுப்பு சொல்லாமல் எம்எல்எம் கம்பெனி இன்டர்வியூவுக்கு போகிறாரு. ஒரு கட்டத்தில் அது அவருக்கு ரொம்பவே பிடிச்சு போகுது. உடனே அந்த வேலையில் சேர்ந்து நல்ல நிலைமைக்கு போகிறாரு. அர்ஜுன் கிருபாகரன்ற ரியாஸ் கான், இவர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் கமிஷனராக இருக்கிறாரு. இவரோட தங்க தான் அஞ்சனாங்கிற ஸ்ராவியா. ஒரு சூழலில் யுவன் ஸ்ராவியாவோட காதல் ரியாஸ் கானுக்கு தெரிய வருது. ஏற்கனவே யுவனோட மோதலில் இருக்கிற ரியாஸ் கானுக்கு இவங்க 2 பேரோட காதல் பிடிக்காமல் போகுது. அதனால் யுவன், ஸ்ராவியா 2 பேரையும் கூப்பிட்டு எச்சரிக்கை செஞ்சு அனுப்புகிறாரு ரியாஸ் கான். ரியாஸ் கானோட எச்சரிக்கையை அவங்க 2 பேரும் பெருசாக எடுத்துக்காம வழக்கம் போல அவங்க காதலை கண்டினியூ பண்ணுறாங்க. யுவன், ஸ்ராவியாவோட காதல் கண்டினியூ ஆகிறது ரியாஸ் கானுக்கு பிடிக்காம போகுது. இதனால சமயம் பார்த்து யுவனை பழிவாங்க பிளான் பண்ணுறாரு ரியாஸ் கான். அதுபடி எம்எல்எம் கம்பெனி ஒன்றை தொடங்கி அதில் பல மோசடிகள் செஞ்சு அந்த மோசடிகளை எல்லாம் யுவன் செய்ததா சொல்லி யுவன் மேலே பழிய போட்டு அவரை சிக்கலில் மாட்டி விடுறாரு ரியாஸ் கான். இதனால் யுவன் ஜெயிலுக்கு போக வேண்டிய சூழல் ஏற்படுது. கடைசியில் யுவன் இந்த பிரச்சனையில் இருந்து மீண்டாரா இல்லையா, யுவன் ஸ்ராவியா காதல் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. எம்எல்எம் கம்பெனிகளை பற்றி தவறான பல விஷயங்கள், அதாவது பலவிதமான மோசடிகள் நடக்குது அப்படின்னு மக்கள் மனசில் ஆழமாக பதிஞ்சிட்ட இன்றைய சூழலில் அதை ப்ராப்பராக பிளான் பண்ணால் ஒரு நல்ல நிலைமைக்கு போகலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நாட்டில் இருக்கிற வேலையில்லா திண்டாட்டமும் இதன் வழியாக குறையும் அப்படிங்கிற ஒரு மெசேஜை எடுத்துக்கிட்டு எல்லாரும் ரசிக்கிற மாதிரி திரைக்கதை அமைச்சு படத்தை கொடுத்துருக்குறாங்க. இந்த படத்தோடைய இயக்குனர்கள் ஆர் ஆனந்த், ஏஆர் சூரியன். இவங்களோட இந்த முயற்சியை பாராட்டலாம். யுவன்கிற கேரக்டரில் ஒரு ஐடி இளைஞனாகவும் எம்எல்எம் நிறுவனத்தை தொடங்கி நடத்துகிற இளைஞனாகவும் கொடுக்கப்பட்ட அந்த கேரக்டராகவே மாறி நடிச்சிருக்கிறது வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று. குறிப்பாக சொல்லணும்னா ஸ்ராவியாவோட காதல் காட்சிகள், ரியாஸ் கானோட மோதல், தன்னால் தொடங்கப்பட்ட எம்எல்எம் கம்பெனியை காப்பாற்ற இவர் எடுக்கிற நடவடிக்கைகள் எப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம் இவரோட நடிப்புக்கு. புதுமுகம் ஸ்ராவியா அஞ்சனாங்கிற கேரக்டரில் நிறைவாக பண்ணியிருக்கிறாங்க அவங்க நடிப்பில். பல சமயங்களில் இவங்களோட நடிப்பை பாராட்டலாம். ரியாஸ் கான் அர்ஜுன் கிருபாகரன்ற கேரக்டரில் வில்லத்தனம் கலந்த போலீஸ் ஆஃபீஸராக வந்து பார்க்குறவங்கள மிரட்டி இருக்கிறாரு. படத்தில் மற்ற ஆர்டிஸ்டான பவர் ஸ்டார் ஸ்ரீனிவாசன், பானுச்சந்தர், ஃபெரோஸ் கான், விஜய் ஆனந்த், எலிசபெத், அனுஜா, அதுக்கப்புறம் இவங்களோட நடிச்சிருக்கிற எல்லாருடைய நடிப்பும் படத்துக்கான ஸ்ட்ரென்த். அருண்மொழி சோழனோட சினிமோட்டோகிராஃபி படத்துக்கான பர்ஃபெக்ட். எடிட்டர் எஸ்பி அகமது, ஆர்ட் டைரக்டர் ஏஎஸ் சாமி, ஸ்டண்ட் டைரக்டர் ஹரி தினேஷ், நடன இயக்குனர் பாபி, தினேஷ், யுருசன், ஹபீப் உட்பட
எல்லாருடைய ஒர்க்கும் படத்தோட பர்ஃபெக்ட். ஸ்ரீகாந்த் தேவாவின் பின்னணி இசை, எழில் வேந்தன், பி. இந்துமதி, ருக்ஸினா, தென்றல் இவங்களோட லிரிக்ஸ் படத்தோட பேக்போன். மொத்தத்தில் விளையாட்டு ஆரம்பம் ரசிக்கலாம். மீண்டும் அடுத்த வாரம் திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.